வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Tamil. இது எனக்கு அந்த மீம் தான் ஞாபகம் வருது. டிராஃபிக் போலீஸ் இப்படி நிப்பாரு தெரியுமா, வந்து தட்டிட்டு போவான். டேய் என்னடா ஏதோ கிளாஸ்மேட்டா பாக்குறேன். ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். Realme GT 60க்கு போட்டியா Poco F6 லான்ச் ஆக போகுது மே 23ஆம் தேதி. அது 22, இது வந்து 23. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்னாப்டிராகன் இந்தியா ஈவெண்ட்ல. ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். அது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 7+ Gen 3. அதோட ஒரு படி மேலே இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னாப்டிராகன் 8s Gen 3. சூப்பர்ரா. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா போக்கோ எஃப்ஐ ஆல்ரெடி நல்ல ஃபோன் தான். ஆமாம். வந்து F6 வந்து இன்னும் அதில் அவங்களே போட்டிருக்காங்க காட் மோட் ஆன் அப்படின்னு தான் அவங்களே இது டீசரில் போட்டுட்ருக்காங்க. என்ன காட் மோட் ஆன்? ரேஜ் மோட் மாதிரி இருக்கு. காட் ஆஃப் இல்லடா, அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து அதே டிசைன் தான். ஆல்ரெடி லான்ச் ஆன ரெட்மி டர்போ 3 சைனா லான்ச் ஆச்சுல்ல, அதே 1.5K OLED ஸ்க்ரீன் தான் இருக்கும். அதே லிட்டியா சென்சார் தான் இருக்கும். அப்புறம் அல்ட்ரா வைடு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த 2MP தண்டம்பிலாம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்கும். ஆனால் குளோபலில் வந்து F6 சீரீஸ் அப்படின்ட்டு F6 Pro 2 ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ப்ரைஸிங் தான் இப்போ முக்கியம். இப்போ Realme GT 60 வந்து 7+ Gen 3. அதோட ப்ரைஸிங்கும் 25 to 30K தான் இருக்கும். இது வந்து 30Kக்கு மேலே போகுமா இல்லை 30Kக்குள்ளே இருக்குமா, அதுதான் கேள்வி. அது போக்கோ எஃப்ஐ 30Kக்குள்ளே தான் இருந்துச்சு. இல்லை வட்ஸு இல்லை 30 பக்கத்தில் நார்டுக்கு ஈக்குவலாக இருந்தது வட்ஸா. நார்டு 33, 32 இருக்குமா, இதுவும் அதே ரேட் இருந்தது. ஆனால் அந்த டீல் அப்போ தான் கிரேசி டைமில் 23லாம் வந்துச்சுரா. அந்த டைம் நிறைய பேர் ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டதில் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணல, கேன்சல் பண்ணாங்க. அதான் ஃப்ளிப்கார்ட். ஸோ இதுவும் இப்போ லான்ச் ஆகுதுல. போன வருஷமும் இதே டைமில் தான் லான்ச் ஆச்சு. பிக் பில்லியன் டேக்கு ஆஃபர் போட்டாங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் பிக் பில்லியன் டேக்கு ஆஃபர் போடுவாங்க அக்டோபர் மாதம். ஆமாம். அப்போ எல்லாரும் ஆர்டர் போடுவீங்க, உங்கள் கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் வாங்கிடுவீங்க. அதுக்கு ப்ராசஸிங் ஃபீலாம் நடந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் கிரெடிட் கார்டு ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கப்புறம் ரீஃபண்ட் வரதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே ஒரு மாதம் இஎம்ஐ கட்டியிருப்பீங்க. பேங்கோட பேசி பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு ஃபோனும் கைக்கு வந்திருக்காது. தட்ஸ் ஃப்ளிப்கார்ட். ஐ லைக் இட். இதுதான்டா போலீஸ். அதே தான். ஸோ இந்த வாட்டி வந்து லான்ச் ஈவெண்ட் இன்பர்சன் லான்ச் ஈவெண்ட் சொல்லியிருந்தாங்களா, துபாயில் வைக்கிறாங்களா ஈவெண்ட். குளோபல் ஈவெண்ட் வந்து துபாயில் வைக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்தியாவில் சைமல்டேனியஸாக இருக்கும். ஸோ அங்கே குளோபல் ப்ரைஸ் சொல்லும்போது இங்கே வந்து இந்தியா ப்ரைஸ் சொல்லுவாங்க. போக்கோ F6 சைமல்டேனியஸாக அப்படியே 4:30 மணிக்கு. துபாய் ஈவெண்ட்னால 3 மணிக்கு இருக்குது. அதனால் 4:30 மணிக்கு இந்தியா டைமில் வந்து 23ஆம் தேதி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி டிவைஸ் அனுப்புவாங்க. பார்ப்போம் ஸ்னாப்டிராகன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இது வந்து 8 Gen 2 ப்ரோ, இது வந்து 8s Gen 3. ரெண்டும் கிட்டத்தட்ட 8 Gen 2 8s Gen 3 ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில குளோபலுக்கு. இந்தியாவுக்குனா பரவாயில்ல, அந்த ஃபோன் வராது. F6 Pro வந்து இந்தியாவுக்கு வராது. F6 மட்டும் தான் இருக்கும். அப்போ மற்ற மார்க்கெட்டில் மோஸ்ட்லி விற்க மாட்டாங்களா இல்லை விற்பாங்களான்னு தெரில எல்லா மார்க்கெட்லையும். அடுத்தது Vivo X100 Ultra நேற்று வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் ஊழ விட்டேன்னு வையன், அவ்வளோதான். 200 MP டெலிஃபோட்டோ கேமரா, பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ 200 MP ஃபர்ஸ்ட் டைமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் சென்சார் வந்து அந்த லிட்டியா 900 எல்லாரும் யூஸ் பண்ணுற அதே சென்சார் தான் இருக்குது. ஓகே. ஸோ பெரிஸ்கோப் வந்து 200 MP சாம்சங்கோட HP9 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து க்ளோஸாக சாம்சங்கோட ஒர்க் பண்ணி டெலிஃபோட்டோக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் இந்த 200 MP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவிர 3.7x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குமா, 20x வரைக்கும் மேக்ரோ மோடில் வந்து இதுன்னு போட்டிருக்கு. ஸோ சில இதெல்லாம் இன்ஃபினிட்டி கொடுக்குறாங்கல்ல மேக்ரோ மோடில், இவங்க வந்து ஏன் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரில. 20x மேனிஃபேஷன் இன் டெலிஃபோட்டோ மேக்ரோ மோட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஜெய்ஸ் T-Star கோட்டிங் எல்லாம் இது மாதிரியே இருக்குது. ஆப்போ சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ப்ளூ இமேஜிங் அல்காரிதம், சைனாக்கு ஏதோ நேமிங் ஸ்கீம்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ V3+ஓட இமேஜிங் சிப் இருக்குமா, அதனால் போர்ட்ரேட் 4K வீடியோ. இது ஆக்சுவலாக ஓப்போவில் இல்லை. அவங்க கேட்டதுக்கு வந்து ப்ராசஸிங் பவர் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அதனால் போர்ட்ரேட் வந்து எங்களுக்கு 4Kல வந்து எடுக்க முடியல அப்படின்னாங்க. ஓப்போ ஃபைண்ட் X1 அல்ட்ரால இதான் சொன்னாங்க. ப்ராசஸிங் பவர் அந்த அளவுக்கு இல்லை, நீங்கள் V3 சிப்புனால வந்து போர்ட்ரேட் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது 4Kலேயே. ஸோ அது தவிர மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். டால்பி விஷன் ரெக்கார்டிங் இருக்குது. 4K 120 FPS சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளே வந்து E7 LTPO AMOLED டிஸ்பிளே இருக்குது. 2K டிஸ்பிளே
போன இது மாதிரியே தான் இருக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து 3000 nits போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து 50 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ அதுலேயும் 4K ரெக்கார்டிங் இருக்குது. அது தவிர அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. வெயிட் வந்து 229 grams போட்டிருக்கு. 8 Gen 3 இருக்குது. அப் டு 16 GB RAM, 1 TB ஸ்டோரேஜ், என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் இருக்குங்க. பேட்டரி இந்த வாட்டி பெருசாக இருக்குது. X100ஓட பெரிய பேட்டரி, X100 ப்ரோவோட பெரிய பேட்டரி, 5500 mAh பேட்டரி. இருக்கலே பெரிய செல்ஃபி கேமரா யார் வாட்ஸ் இது வரைக்கும் கொடுத்தது மெகா பிக்சல் கவுண்ட்ல? தெரியலையே, யாரும் 60 MP அதை போட்டு. மோட்டரோலா 60 MP இல்லை, எட்ஜ் 30 அல்ட்ரா 60 MP. அதுதான் பெருசுன்னு நினைக்கிறது. இது 60 MP கொண்டு போய் செல்ஃபி கேமராக்கு வச்சிருந்தான். ரியர்ல வந்து 200 MP. அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. மோட்டரோல யூஸ் ஆகும். சரிங்க. சைனாக்கு வந்து இதில் 2-way சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா IP69 + IP68 டியூவல் ரேட்டிங்ஸ் இருக்குது. சூப்பர். எல்லாத்துக்குமே டியூவல் ரேட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் முன்னே சோனி பண்ணுவான், இப்போ என்ன விவோ இறங்கிட்டான் அந்த காலத்தில். ஆமாம், எல்லாத்துலேயுமே இருக்கு பாருங்க. X100Sலேயும் டியூவல் ரேட்டிங்ஸ் இருக்குது, X100S ப்ரோலையும் டியூவல் ரேட்டிங்ஸ் இருக்குது. சூப்பர். ஸோ இதுவும் அதோட இதுதான். ஆனால் டிசைன் மட்டும் ஸ்லைட்டாக மாற்றிருக்காங்க. ஃப்ளாட் டிசைன் ஆகிட்டாங்க சைடெல்லாம். இதுக்கு முன்னாடி ஸ்லைட்டாக கர்வ்டு இருந்துச்சுல்ல X100ல, இப்போ வந்து ப்ரோவில் X100Sல வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஃப்ளாட் இது ஆகிட்டாங்க. இதில் வந்து ஃப்ளாட் ஸ்க்ரீனும் ஃப்ளாட்டாக இருக்குது. ப்ரோவில் வந்து கொஞ்சம் கர்வ்டு ஸ்க்ரீனாக இருக்குது. ஸ்பெக்ஸு அதே தான் இருக்குது. என்ன டிமென்சிட்டி இதுக்கு மூவ் ஆயிட்டாங்க 9300+ அப்படின்ட்டு ஒரு ஓவர் கிளாக். ஆனால் லெதர்லாம் பண்ணல வச்சா எப்பயுமே அந்த லெதர் பில்டப் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக விவோ பண்ணுவாங்க. நான் அட்லீஸ்ட் அல்ட்ராக்காவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தல எதுவும் பண்ணல. விவோவே இதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. எதை பார்த்து? அதை பார்த்தா அதை பார்த்து ஒரு இன்னொரு நியூஸ் வருது. இதே மாதிரி தானே இருக்கு. இன்னொரு ரூமர் இருக்கு தெரியுமா? அது மாதிரி விவோட ஃபோல்டு இந்தியாவுக்கு வருது அப்படின்னு. விவோ ஃபோல்டா? ப்ரோ அதுவும் அது சைனால பிரைஸ் சொல்ல தெரியுமா? 1,17,000 ஸ்டார்ட். அங்கேயே அப்ப இங்க 1.5 லட்சத்துக்கு மேல தான் இருக்கும். 1.5 லட்சம்னா சாம்சங் காம்படிஷன். ஆமா சாம்சங் காம்படிஷன். ஆனா சாம்சங்கோட பெட்டரா கேமரா இருக்கும். சரி கேமராலாம் இருக்கட்டும். விவோ நம்பி 1.5 லட்சம் யாராவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? சீச்சி பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா யாரு? அந்த விவோ சர்வீஸ் சென்டர் ஸ்டோர்லாம் வச்சிருக்காங்களே அவங்க தான். ஆமா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணனால தான் ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விவோ இது அல்ட்ராவோட பிரைசிங் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 76,000. எனக்கு சத்தியமாக எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. நம்ம ஊருக்கு வந்து 1 lakh 12 GB 256 GB வந்து 76,000. அப்போ நம்ம ஊரில் 1 lakh வச்சு நம்ம ஊருக்கா? இப்போ X100 ப்ரோ எஸ் ப்ரோ இருக்குல்ல, அது 58,000 தான். அப்போ X100 ப்ரோ வந்து இந்தியாவில் 90,000. ஆமாம். இங்கே வந்து எஸ் ப்ரோவே 9300+ சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சே வந்து 58,000 தான். 12/256 16 1TB வந்து 73,000. அதே மாதிரி அல்ட்ரா X100S இருக்குல்ல, அது வந்து 47,000 ஸ்டார்டிங் பிரைஸ். 16 1TB வந்து 61,000. ஸோ X100 அல்ட்ராவோட 16 1TB வந்து 94,000 தான். அவங்களோட ஹையன் மாடலே வந்து சைனாவில் விற்கிறாங்க. நைஸ். HMD Aero வருதாமே, 5G ஃபோனாமே, 4G ஃபோன்லாம் கிடையாது அப்படின்ட்டு புது ரூமர் இருக்கு. அப்பா இந்தியாவுக்கு கண்டுபிடிப்பு இப்போ இருக்குடா இந்த இடத்துல. குளோபல் மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் வந்து யூனிசாக் வச்சு நாங்கள் வந்து 4G லான்ச் பண்ணோம். டேய் இல்லடா இங்கேயும் 5G. அப்போ இங்க வந்து எனக்கு இப்போ என்ன ஆச்சரியம்னா யூனிசாக்ல 5G SoC இருக்கு பாத்தியா? யூனிசாக்லையா? யூனிசாக்ல போடுவாங்க, வேற ஏதாவது போடுவாங்க இருக்கும்டா. அந்த கம்பெனி வாழுதுன்னா அது எங்களால தான்டா. யூனிசாக்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட் 5G சிப், அதையும் நாங்க தான் யூஸ் பண்ணோம். ஆனா ஃபீச்சர் ஃபோனுக்கும் யூனிசாக் போட்டாங்க பாரு. ஆமா, என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராசஸர் கொடுப்பாங்க. ஆமா டீலிங் இருக்கு. இவங்க தான் சொல்றாங்க ஆரோ தான் ஃபோனோட பேரா. குளோபல் எல்லாம் வந்து பல்ஸ்ன்னு இருந்துச்சு, அது வேற நேம். இங்க வந்து ஆரோ அப்படின்ட்டு நாங்க பேரை மாத்திருக்கோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வேறயாடா? அதான் சொன்னோம்ல, அவங்களோட தான் இது. KKRல இருந்த வரைக்கும் நோக்கியான்னு பயங்கரமா இருந்தது. வேறப்ப ஹெல்மெட்ல நெருப்புலாம் எரிஞ்சுது. இப்போ என்னடானா ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணாதான் வந்து டாப்ல வரும். இப்போ KKR தான் டாப்ல இருக்கு. ஆமா நான் மொத்தம் பாத்தியா நோக்கியால இருந்த 2 டீமும் டாப்ல இருக்குடா. நீ வா வச்சா நோக்கியா தான் எங்க இருக்குன்னு தெரியல. இல்ல லட்சி அது சமயா HMD நேத்து கூட சொல்லு. HMD ன்னு சொல்லு. இந்த ஃபோனோட பேரே HMD தான். HMD Aero. நோக்கியாலாம் காலி ஆயிடுச்சு. ஃபீச்சர் ஃபோன் வேணா லான்ச் பண்ணாங்க நோக்கியா, அவ்வளவுதான். இப்ப சொல்லமாடா நீங்க. சரி ஓகே விடுங்க. அடுத்தது Oppo K12X OnePlus Nord C4 Lite அப்படின்னு தான் வரும் மோஸ்ட்லி இந்தியாவுக்கு. ஓகே. இப்போ வந்து OLED டிஸ்பிளே, அது டிசைன் அதே மாதிரி தானே இருக்கு. அதேதான் இந்த ஃபோன் தான். அதுல வந்து அந்த கீழே ரிங் LED வச்சிருக்காங்க. இதுல வந்து 2 டாட் ஒன்று வச்சிருக்கு. ஆமா கண்ணு மாதிரி இருக்கு அப்படி பாக்குறாங்க. அவ்வளவுதான். ஸோ இதுலயும் அந்த மெயின் கேமரா ஒன்று இருக்கும். ஆனா இந்த வாட்டி பாருங்க 108 MBக்கு பதிலாக 50 MB ஏதோ சென்சார் போட்டாங்க. அது என்ன சென்சார்னு சொல்ல. அதுக்கு அடுத்து 2 MB ஒன்று போர்ட்ரேட் போட்டாங்க. அவ்வளோதான். போதும் டிஸ்பிளே பாருங்க, LCDல இருந்து OLED மூவ் ஆயிட்டாங்க. 120 Hz OLED.
அப் டு எவ்வளோ நிட்ஸ் போட்டுருந்துச்சு 2100 nits 2100 நிட்ஸ் பீக் பிரைட்னஸா பேட்டரி வந்து அதுக்கு ஈக்குவலா 5500 mAh சார்ஜிங் மட்டும் 80 வாட் போட்டிருக்காங்க. இது முன்னாடி 67 வாட் இருந்துச்சு நான் C3 லைட்ல. பிரைசிங் பாருங்க அங்க ஆச்சரியமா இருக்கு. 15000 சைனால. அப்ப நம்ம ஊர்ல 20000. 8GB 256GB 128GB கிடையாது. வாட்ஸா இது 7 Gen 3 வாட்ஸா 25000. அது 695 20000 நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா. ஆனா ஆகாது. ஆனா 6 Gen 1 போட்டுக்கலாம். ஏன் 695 போனாங்க? நாட் CE ஒரு லைட் வெர்ஷன், அந்த லைட் வெர்ஷனுக்கு இன்னொரு லைட் வெர்ஷன். அதான் போன வருஷம் எப்படி அப்கிரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனா இந்தியால தான் லான்ச் பண்ணாங்க C3 லைட். அதுக்கு அப்புறம் தான் சைனால 11X வந்துச்சு. இப்போ வந்து சைனால 12X லான்ச் பண்ணிட்டாங்க ஓப்போ. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடி நாடு 4 வருமா இது ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு தெரியல. மொத்தம் எல்லாம் வரும், வரிசையாக வரும். எப்படி வருதுன்னு மட்டும் பேர். ஸோ இதோட ஹை எண்ட் மாடலு 12GB 512GB வந்து 20700 தான் சைனாவில். ஸோ இந்தியாவில் 12GB மாடல்லாம் வருமானு தெரில, வந்துச்சுன்னா பார்ப்போம். அடுத்தது போட் வந்துட்டாங்க. AirDots 800 டால்பி ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதில் என்ன வித்தியாசம் தெரிய போகுது? வெறும் நேமுக்கு மட்டும் டால்பி ஆடியோவா இல்லை டால்பி கூட ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரில. 10mm டைட்டானியம் டிரைவர்ஸ் இருக்குமா, குவாட் மைக் ENX அது இருக்கிறது எல்லாம் மாதிரியே தான் இருக்குது. 40 பிளேபேக்கு, USB Type-C, 5 minutes சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 100 minutes பிளேபேக் கிடைக்கும். 50 millisecond லோ லேட்டன்சி, EQ மோட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா. ஸோ போட் ஹியரபிள் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஏதாவது? போட் ஹியரபிள் அப்பப்போ மாறிட்டே இருக்கும் ஆனால் ஆப். அப்படியா? ஆமாம், இப்போ தான் வந்து அவங்க திரும்ப ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வாட்சிக்கெலாம் போட் ஆப் மட்டுமே இன்ஸ்டால் பண்ணி ஃபோன் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன 4 ஆப் வச்சிருக்காண்டா ஒரு வாட்சிக்கு. லாங் ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் டீஆக்டிவேட் டால்பி ஆடியோ வந்து இதுலயே எனேபிள் பண்ணிக்கலாமா டச்லயே? சரி, இப்போ ஃபோன்ல டால்பி ஆடியோ ஈக்குவலைசர் ஒன்று இருக்கும், அது வேற. அதான் இவன் ஒரு ஈக்குவலைசர் வச்சிருப்பான், ரெண்டும் சேர்ந்து கொலாபரேட் ஆச்சுன்னா சக்கரை பொங்கல் வடகிற மாதிரி எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடாது? அது தெரியாது. சரி, பரவாயில்ல, ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணாலே அந்த இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் சில்லும் கிடையாது. ஸ்பெஷல் ராம் ஸ்பேஸ் வந்து 1799 May 17th வந்து சேல் போகுது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது OpenAI பாத்தீங்களா இல்லையா, GPT-4o அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. டிரான்ஸ்லேஷன் விடு, அங்க மேத் ப்ராப்ளம்னு ஒரு வீடியோ போட்டாங்க ஒரு பையன். அந்த நான் அமிச்ச வீடியோ பாத்தியா இல்லையா? சரி, அந்த பாட்காஸ்ட் ஆப்பிள் ஒரு இல்லடா, ஒரு பையன் பேசுறான் மேத்ஸ் என்ன கத்துக்கொடு அப்படின்னு. அது கத்து கொடுக்குது. இது இங்க இருக்கு, அவன் ஸ்கிரீன் ஷேரிங் பண்றான். அது கூட அது டியூட்டர் மாதிரி வேலை பார்க்குது. Would the answer be 7/25? Excellent work. ஆமா, ஒரு இண்டஸ்ட்ரியா முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காலி இல்ல அப்படி கிடையாது. அங்கதான் ட்விஸ்ட். அதோட டேட்டா யார் வேலிடேட் பண்ணுவா? அதான் வாட்ஸ்அப் அது சொல்லும் இது ட்ரெப்பீசியம் அப்படின்ட்டு போயிடும். ட்ரையாங்கிள் காமிச்சு நீயும் ஒன்னு ட்ரெப்பீசியம்னு சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருப்பான். நாய்க்குட்டியை காட்டி டைனோசர் அப்படின்னும், இவனும் டைனோசர்னு படிச்சுட்டு இருப்பான். எங்க ஏரியால நாங்க டைனோசரே வாக்கிங் கூட்டு போவோம்னு வெளில பேசுவான். இதை நம்பி வந்தா தெருவில் தான் நிக்கணும் கடைசியில. இல்ல அதுல சில டேட்டா இதெல்லாம் பண்ணுவானுங்கல்ல, டேட்டா வேலிடேஷன் பண்ணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இன்னைக்கு ஜென்ரேட் ஆகிற டேட்டா அவன் எப்படி வேலிடேட் பண்றாங்கிறது இருக்குல்ல. நீ சரி ஹிஸ்டாரிக்கலா என்ன இருக்குங்கிறதுக்கு ஒன்றை டேட்டா பேஸ் இருக்கும், நீ கொடுத்துருவ. இன்னைக்கு ஒன்று நடக்கும், நாளைக்கு ஒன்று நடக்கும், அதெல்லாம் ரிலேட் பண்ணி பேச தெரியணும். எவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா இதெல்லாம் பண்ணி முடிக்கணும். அதெல்லாம் ஜானியும் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நிறைய ஒர்க் இருக்குது இதில். சும்மா ஷோகேஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ எப்படி இதெல்லாம் இருக்கலே சூப்பர் ஃபோன் ஷோகேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. யூஸ் பண்ணுறோம் பார்த்தினா அழுதுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. ஏன் நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க நீங்க? இல்லை, நான் தான் பிக்சல் 8 போயிடுவேனே. ஸோ இப்போ வந்து ஹியூமன் மாதிரி ஆயிடுச்சு. அதோட வாய்ஸ் வந்து ஹியூமன் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி அப்படியே இதுவாகிடுச்சு. கொஞ்சம் மோர் நேச்சுரல் லாங்குவேஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பேண்டட் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ எக்ஸ்பேண்டட் கேப்பபிலிட்டிஸ் இருக்காங்க. டெக்ஸ்ட்டு, வாய்ஸு, வீடியோ ப்ராசஸிங்கு. ஸோ டிஸ்கஸிங் இப்போ இமேஜு அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுமா, நிறையா டிரான்ஸ்லேட் பண்ணுமா, ஓவர் 50 லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமா. ஸோ அதான் அவங்க இது போட்டிருக்காங்க, டேட்டா போட்டிருக்காங்க. எங்கள் இதுதான் வந்து இப்போது டாப்பாக இருக்குது, எல்லாத்தோடையும் வந்து நாங்கள் தான் வந்து லீடிங்கு அப்படின்னு டேட்டாலாம் போட்டிருக்காங்க. இல்லை உண்மைதான், அதெல்லாம் சூப்பரு. இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக கொண்டு போனலடா. அப்புறம் நீ பாட்டுக்கு அந்த பேன் ஆன சைட்டுக்கு VPNலாம் போடுறதுக்கு இதுகிட்டே கேட்டு இது ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? அதான் முன்னாடிலாம் கோடு வந்துருந்துச்சு, விண்டோஸ் கோடு கூட அப்படின்னு எல்லாருக்கும் உட்காந்துட்டு எனக்கு விண்டோஸ் கிராக் கீ கொடுனா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தது இல்லை, அந்த மாதிரி தான். அப்புறமா எல்லாம் ரிப்போர்ட் பண்ணும்போது அதுக்கப்புறமா இது பண்ணாங்க, டிசேபிள் பண்ணாங்க. அதெல்லாம் ஸ்பீடு, இன்டெலிஜென்ட், நேச்சுரல்னஸ், சப்போர்ட்டிவ்னஸ்,
ChatGPT வெகுளி புள்ள நான் கொடுத்துட்டுருச்சு. அடுத்து ஆப்பிள் iOS 17.5 iPadOS 17.5ல வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் ட்ராக்கிங். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளூடூத் டேக்ஸ் டிடெக்ஷன் வந்து கூகுள் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இது எனேபிள் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா டேக்ஸ் இது ஜியோலாம் இருக்குது தெரியுமா? ஜியோன்னு ஒரு டேக் விட்டான் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? வாட்ஸ்அப் இந்த 17.5 தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே நல்லா இருக்கா இல்ல? ஓகே. ஆனா பக்லாம் இருக்க தான் செய்யும். என்ன பீட்டால யூஸ் பண்றேன், அதனால கொஞ்சம் 1-2 பக்லாம் இருக்கு. வந்து ஸ்டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேட்டரி எப்படி இருக்கு? பேட்டரி வந்து எப்பயுமே சூப்பரா இருக்கு. ரியல் டைம்ல குறைஞ்சிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆமா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். எதுல? 12 Pro. ஸோ இவங்க வந்து இந்த ட்ராக்கிங் இருக்குல்ல, ஸோ உங்களை யாராவது உங்கள் இதில் மாட்டி விட்டு ட்ராக் பண்ண பார்த்தாங்கன்னா அதை வந்து இப்போ கண்டுபிடிக்கும். உன் பேக்ல வந்து நான் வந்து ட்ராக்கர் சிப் போட்டு இது பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அதான் அந்த சிப்போலோ, யூஃபி, ஜியோ, மோட்ரோலா, பெபிள் பி, ஜியோலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களாம் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது யாராவது இந்த ட்ராக்கர்லாம் வந்து வச்சு விட்டாங்கன்னா அது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது லைக் அ டிராகன் இன்ஃபினைட் வெல்த் அப்படின்ட்டு ஒரு கேம் இருக்காமே, யக்கூசா அப்படின்னு முன்னாடி இருந்துச்சான், இது பேர் ஏதோ மாற்றிருக்காங்களாம். அதை வந்து இப்போ ஃப்ரீயாக தராங்களாம். ஏசூஸ் கிராஃபிக் கார்ட்ஸ் வாங்கினா. ஸோ அவங்களோட கிராஃபிக் கார்டு லிஸ்ட்டு போட்டிருக்கு பாரு. ROG சீரீஸ் 4090, 4070, 4060 எவ்வளோ லட்சம் இருக்கும். ரேடியானு அதுக்கு நான் கேமே வாங்கிட்டு போயிடுவேன்னு. அந்த கேம் வந்து May 13லேருந்து July 8 வரைக்கும் இந்த கார்ட்ஸ்லாம் வாங்குறவங்களுக்கு இந்த கேமோட கோடு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸ்டீம் கோடு வந்து ஃப்ரீயாக தருவாங்களாம். August 8 வரைக்கும் அதை ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஏசஸ் கார்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது சான்ஸ் இருக்குது. வேர்ல்டு வைடு வந்து இந்த ஆஃபர் ரன் ஆகுது. ஸோ எந்த கண்ட்ரியில் வாங்கினாலும் வந்து இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது சாம்சங் S21 சீரிஸ், Z Flip, Z Fold 3க்குலாம் எல்லா AI ஃபீச்சர்ஸும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதில் என்ன சொல்கிறாங்க? நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நீ அப்படி படிக்க ஆரம்பிச்சதும் இதில் எல்லாத்துலேயும் கோடு விழுதான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்களாம். அப்படி தான் என் மைண்டில் ஓடிச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எல்லா AI ஃபீச்சர்ஸும் வராதான். வரது வந்து சர்க்கிள் சர்ச், சாட் அசிஸ்ட், இது 2 மட்டும் தான் இருக்கும். இல்லை எல்லா AI ஃபீச்சரும் வந்து சீரியஸாக யூஸ்ஃபுல். யாருக்குன்னா யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். மற்ற எல்லாரும் S21 சப்போர்ட் நிறுத்திடுவாங்கல்ல இப்போ கூடிய சீக்கிரம். இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது? S21 Android 15 வரைக்கும் இருக்கு. Android 15 இப்போ அஃபிஷியலா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் வரும். அவ்வளவுதான். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இதில் AI ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. ஆல்ரெடி 2025 வரைக்கும் தான் ஃப்ரீன்னு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை Android 15 அதுக்கப்புறம் 16 இருக்கா? இல்லை 4 வருஷம் இல்லை. ஆமாம் 4 வருஷம். ஏன்னா S21 சீரிஸ் இப்போ S24 சீரிஸ் வந்து Android 13ல ரிலீஸ் ஆச்சா, 14ல ரிலீஸ் ஆச்சு. 14ல ரிலீஸ் ஆச்சு 24. அப்போ 2010ல ரிலீஸ் ஆச்சு. அப்போது S20 வந்து 10ல ரிலீஸ் ஆச்சா? 4 வருஷம் பழசில்ல. S21 தான் இவங்க சொல்கிறாங்க. S20க்குலாம் நிறுத்திச்சு இல்லை. அப்போது அது Android 11ல் வந்துருந்ததுன்னா அப்புறம் 12, 13, 14, 15. ஆமாம். அப்போ FE-க்கு அவ்வளோதானா? S21 FE ஆனால் வரும்போதே Android 12ல வந்திருக்கு. எனக்கு அதான் ஒரு கன்ஃபியூஷன். அதான் தெரில, அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன், ஒரு இழுபறியா இருக்கு. Android 11ல வந்துருக்கு. இது வந்து S21 FE வந்து பார்த்தீங்கன்னா 12ல வந்திருக்கு. அதுக்கும் 4 years அப்படின்னா அப்போ 16 வரணும். அதனால அதுக்கும் 16 வரும்ல. S21 வராதானா? ஓ அது முன்னாடி வந்துச்சு, ஒரு லேட்டாக ரிலீஸ் ஆச்சு FE. ஆமாம். ஸோ இப்போ என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வராது அப்படின்னா, இன்டர்பிரிட்டர் இருக்காது, லைவ் டிரான்ஸ்லேட்டு, நோட் அசிஸ்ட்டு, ப்ரௌசிங் அசிஸ்ட்டு, ஜென்ரேட்டிவ் எடிட்டு, இதெல்லாம் வந்து S24, 23, 22 இந்த சீரீஸ்க்கு வரைக்கும் தான் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஃப்ளிப்புக்கு இதுக்கெல்லாம் வந்து இதுவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. ஃப்ளிப்புக்கா? ஆமாம், Z Flip 4க்குலாம் வந்து லோலோ டேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள்கிட்டே கேட்கணும்னா, இவ்வளோ AI ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம், கீபோர்ட் லெவல்லேருந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னு. பட் எல்லாரும் டே டு டே லைஃப்பில் எத்தனை இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுவே ப்ரீ இன்ஸ்டால்டாக ப்ரீ அப்ளைடாக ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஏஐனே தெரியாமல் யூஸ் பண்ணுவோம். இந்த கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை ரிமூவ் பண்ணுறது, கொஞ்சம் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. உண்மைதான் இருக்கும். தெரில ஜென்ரேட்டிவ் இந்த ப்ரௌசிங் அசிஸ்ட்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியல. நோட் அசிஸ்ட், ப்ரௌசிங் அசிஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து நோட்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறாங்க டே டு டே? கரெக்ட் தான். மோஸ்ட்லி இந்த கூகுளோட இது நோட்ஸு அந்த இதை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபைனல் நியூஸ், ஹனுமேன் அப்படின்ட்டு ஒரு ஜென்ஏ பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியன் பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ 3A ஹோல்டிங் லிமிடெட், SML இந்தியா அப்படின்னு 2 கம்பெனி வந்து ஜாயின் பண்ணி இந்த ஜென்ஏ பிளாட்ஃபார்ம் வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. நேம் வந்து லார்டு ஹனுமான் பேஸ் பண்ணி இந்த நேம் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இவங்க சொல்கிறாங்க எய்ம்ஸ் டு ரீச் 200 million users இந்த ஃபஸ்ட் இயர். ஸோ நாங்கள் இந்தியாவிலே வந்து எல்லாத்தையுமே டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிலிங்குவல் தான். 98 குளோபல் லாங்குவேஜஸில் வந்து சப்போர்ட் இருக்குது. 12 இந்தியன் லாங்குவேஜஸ் பாரு, தமிழ்லாம் இருக்குது பாரு, ஹிந்தி மராத்தி அதை தவிர தமிழ்லாம் வந்து சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ குளோபல் லாங்குவேஜஸில் வந்து இங்கிலீஷ், ஸ்பானிஷு, இட்டாலியன், ஜெர்மன், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. 80 லாங்குவேஜஸ் கிட்ட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் நாங்கள் அது இது பண்ணியிருக்கோம். ஸோ டைனமிக் சிந்தசிஸ் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. அதான் சொல்கிறாங்க பயங்கரமாக அட்வான்ஸாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் ட்ரை பண்ணி பாரு. மோஸ்ட்லி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் இது அப்படின்னு தான் போட்டிருக்கு. பார்ட்னர்ஷிப்பு, அவைலபிலிட்டி ஃப்ரீ டு ஆக்சஸ் வெப்பு, ஆண்ட்ராய்டு, ப்ளே ஸ்டோர், ஐஓஎஸ் வந்து கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்திருக்கா அப்படின்னு தெரில. ஆனால் வெப் ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஆல்ரெடி லைவாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து லேட்டர் திஸ் இயர் வரும். இப்போதைக்கு ஃப்ரீ தான். ஃப்யூச்சரில் வந்து ப்ரீமியம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர். இதெல்லாம் தான் இங்கோட நியூஸ். அண்ட் பேசுகிற நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். பை. அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்டா. இந்த ஏஐ ப்ராசஸிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் அது நிஜத்தில் ப்ராசஸ் பண்ணி தர ஃபோட்டோ அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆமாம், அதாவது ஃபோன்ஸை தான் சொல்கிறேன். போஸ்ட் ப்ராசஸிங் நல்லா இல்லை ஏஐ.